நான் நல்லவனா இருக்கிறேன், எனக்கு மேன்மை கிடைச்சிடுமா, நான் சரியா இருக்கிறேன், நான் பொறுப்பா இருக்கிறேன், நல்லவனுக்கு காலமே இல்லைங்க சொல்றாங்களா இல்லையா? நல்லவன் நான் பார்க்குற ஒருத்தர் நல்ல மனிதனா இருக்கிறாரு, ஆனால் பண்றதெல்லாம் ஒரு மாதிரியாவே யோசிச்சு ஒரு மாதிரியாவே திருநல்லாவே யோசிக்கிறார். அது எப்படின்னா புத்திசாலித்தனத்துக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு. புத்திசாலித்தனம் இருக்கும் நல்லதுதான், ஆனா அதுக்கு மேல ஒன்று போது அது கிரிமினல் புத்தின்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்கு மேல ஒரு கேரக்டர் போயிருது, யாரையும் நம்புறதே இல்லை, யாரையும் நம்புறதே இல்லை. ஏன்னா புத்திசாலித்தனமா இருக்கிறாங்க, யாரையும் நம்புறதே இல்லை, கூட இருக்கிறவங்கள்ட்டே கொஞ்சம் புடுங்கறதுக்கு பாக்குறாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இருக்குது பாருங்க. அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை, நம்ம நல்லவர்களாகவே இருக்கலாம். ஏன்னா வல்லவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நல்லவர்களாகவே இருக்கலாம், ஏன்னா வல்லவர் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை அப்பாவியா இருக்கிறேன்னா அப்பாவித்தனம் வந்து கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பொறுமையா புத்திசாலித்தனமான இடத்துக்கு வந்துருங்க. நீங்க வர முடியாதுங்க, தேவன் உங்க கையை பிடிச்சி அதுக்கு தான் கூட்டிட்டு வருவார். புத்தியா இருக்கணும்னு சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். அதான் நீதிமொழிகளில் போடப்பட்டிருக்கும், அவ்வளவு ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா புத்தியாக வாழ்வது தேவனுக்கு அவ்வளவு பிடிச்ச காரியம். அதுக்காக கிரிமினல் இடத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு மாதிரி கூட இருக்க அண்ணன் தம்பிக்கிட்டே ஏமாத்துறது, எப்படியாவது சுரண்டி பொழைச்சுக்கணும்னு நினைக்கிறது, எங்கடா ஏமாத்தலான்னு தேடுறது. ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி வாழ்ந்தாதான் வாழ முடியும், இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. எப்படி இப்படி வாழ்ந்தாதான் வாழ முடியும், இல்லை தப்பான வழிக்கு போய் எப்படியாவது சம்பாதிச்சிடணும், ஏன்னா வேற வழி கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்க நல்லவங்களா இருங்க, வல்லவர் உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை அப்பாவியா இருந்தீங்கன்னா அப்பவும் கம்மன் இருங்க, தேவன் உங்களோடு இருந்து புத்திசாலித்தனத்தை அவர் சொல்லி தருவார். அவர் சொல்லி தருவார். அவர் நீதிமான் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவர் வல்லவர் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப பாவியான உங்களை பரிசுத்தமாக்கினவர் அப்பாவியா இருந்தவங்களை அப்படியே வச்சிருக்க மாட்டாரு. அப்பாவியா இருந்தவங்களை புத்திமான்களாக புத்தி உள்ளவர்களாக தேவன் மாற்றுவார், சக்தி உள்ளவர்களாக தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உள்ள போடுங்க, இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, தியானிங்க, பேசுங்க. தேவன் உங்களோடு இருந்தா உங்களை எதிர்ப்பவர்கள் யார்? என்னாகமத்துல இவனுங்க யோசுவாவும் காலேப்பு போய் பார்த்துட்டு சொல்றாங்க, இது மாதிரி அவங்க எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அவர்கள் கண்களுக்கு முன் நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல இருக்கிறோம், எங்களால உள்ள போக முடியாது, நாங்க எப்படி என்ன பண்றது அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. ஆனா யோசுவாவும் காலேப்பு சொல்றாங்க, தேவன் நம்மளோடு இருந்தா நம்மளை எதிர்ப்பவன் யார்? அவர்கள் நமக்கு இறையாவார்கள் அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க நல்லவங்களா இருங்க. நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? என் பசங்க மதிக்கல, எங்க பெற்றோர்கள் என்ன மதிக்கல, அண்ணன் தம்பி மதிக்கல, அவங்க மதிக்கல, இவங்க மதிக்கல, தூக்கி போட்டு மிதிக்கிறாங்களே தவிர மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க சார், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி பாருங்க, தேவன் செய்யறது எப்படிப்பட்ட காரியம் தெரியும். நீங்க சாப்பாடாகிறதுக்கு முன்னாடி கையை வச்சாலும் தப்பு தான், இல்ல ஆக்குன சாப்பாடு ஆடுறதுக்கு முன்னாடி கையை வச்சாலும் தப்பு தான். எப்ப கை வைக்கணும், எப்ப போகணும், எப்ப நடக்கணும்னு சிந்திச்சுக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுத்தவன் பூமி ஆழ்வான், உலக டைலாகுங்க, உலக தத்துவம், வேதத்தின் தத்துவம் என்னன்னா, சாந்த குணம் உள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. என்ன நினைச்சிட்டீங்க? நம்ம அப்பாவியா இருந்தா எல்லாரும் நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் ஏமாளி கோமாளி மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவை நம்பி போனேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்களா, கேலி பண்றாங்களா? இல்ல ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜ் போறீங்க, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் சில பேர் என்ன வந்து அவமானப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. ஒருவன் உன்னோட வலது கண்ணத்துல இருந்து இடது கண்ணத்தையும் சேர்த்து காட்டுங்கிற, அதுக்காக அடிக்கும் போதெல்லாம் ஒட்டு காட்டிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை. பொறுத்திரு அப்படிங்கிறத அர்த்தம். ஒருத்தன் இழிவா பேசினா, ஒருத்தன் அவமானம் பேசினா, அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனை ஆசீர்வதி. ஏன்னா அவனு நீ ஒண்ணு கிடையாது. ஒரு யானையை பார்த்து ஒரு எறும்பு பேசுனா ஒண்ணு கிடையாது. இப்ப பாருங்க, சில நேரங்கள் அந்த பெரிய நாய் ரோட்ல போயிட்டு கூட பார்ப்பேன், இந்த குட்டி நாய் கடிக்கிறதுக்கு போயிட்டே இருக்கு. ஆனா அந்த பெரிய நாய் சட்டையே பண்ணிக்காது. கடிக்க போனா கூட அந்த பெரிய நாய் தள்ளி போயிடும். ஆனா அது பெரிய மனசுங்க. நாய்க்கு கூட அந்த பெரிய மனசு இருக்குது. நமக்கு இருக்கட்டுமே. நம்ம அப்பாவியா இருக்கிறோம், நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு கிண்டலா தெரியுது, கேலியா தெரியுது, அதனால நம்மளை அவமானப்படுத்துவாங்க.
அவமானப்படுத்துறாங்க, ஒரு மாதிரி பண்றாங்க அப்படின்னு நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க. அவங்க உங்களுக்கு எதிரியா? பாவ தேவனை அறியாத ஜனங்கள். அவங்கள மன்னிச்சிடுங்க. அவங்களே சாரிப்பா, சரிப்பா, தெரியாமப்பா, விளையாட்டுக்குப்பா, உன்கிட்ட நான் விளையாட முடியும், அதனால விளையாட்டுக்கு பண்ணப்பா அப்படின்னு அவங்களே மனசு மாறுவாங்க. எனக்குலாம் சூழ்நிலை நடந்திருக்கு. ஒரு நேரத்துல என்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்பின்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் பொறுப்பா பேசிக்கிட்டு, எதுக்கு எடுத்தாலும் சரியா இருக்கணும்னு பேசிக்கிட்டு, இப்படி இருந்தா அப்புறம் அம்பின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படி நான் சரியானவன் இல்லை. ஏதோ ஒரு கேரக்டர் எனக்குள்ள இருந்துச்சு. கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும், கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்னு ஒரு கேரக்டர் எனக்குள்ள இருந்தது. இப்பதான் தெரியுது தேவனே எனக்குள்ள கொடுத்த கேரக்டர். அதனால அம்பி தான் சொல்லுவாங்க. என்னைக்குமே தலைவர்கள் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்கள ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க தான் அந்த பெரிய இடத்துக்கு போக முடியும் பாருங்க. உங்களையும் பார்த்து சில பேர் என்ன இப்படி அம்பி மாதிரி இருக்கிற, படத்துல அம்பி அன்னியன் கேரக்டர் வருவாங்க, அம்பி மாதிரி இருக்கிற கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. அவங்கள்ட்ட போய் நேருக்கு நேரம் சண்டை கட்டக்கூடாது. அவங்கள்ட்ட பொறுமையா இருந்து டீல் பண்ணணும் பாருங்க. அதனால அப்படி இருக்கிறனால தோத்து போயிடுவோமா? அப்படி இருக்கிறனால வாழ்க்கையில நம்ம வெற்றியை பார்க்க மாட்டோமா? இல்ல கடைசி வரைக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கையா? அப்படி இல்லை. நல்லவன் இன்னும் நல்லவனா இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். தீங்கு செய்யறவங்க செஞ்சுட்டு போறாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள விட்டுருங்க. என்ன தம்பி, அவங்கள விட்டுருங்க. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம ட்ராக் என்ன? நம்ம தண்ணியில போற கப்பல். நம்ம போய் விமானத்துக்கு போட்டி போட முடியுமா? சண்டை கட்ட முடியுமா? இல்ல நம்ம விமானம் பறக்கிற விமானமா இருப்போம், கப்பல்கிட்ட போய் சண்டை கட்ட முடியுமா? நம்ம வேலை என்ன அதை பார்ப்போம். அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எப்படி வானத்துல அந்த மேலோகத்துல அவருடைய திட்டம் செயல்படுதோ, பரலோகத்திலோட உங்களுடைய திட்டம் செயல்படுவது போல இந்த பூமியிலும் செயல்படுவதாக அப்படின்னு இயேசு சொல்றாரா இல்லையா? அப்படி பரலோகத்தில் இருக்கிற திட்டம் என்ன அப்படின்னா நன்மை, சந்தோஷம், அங்க துக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையிலும் நடக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருங்கள், துயரப்படுகிறோர் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். வாழ்க்கையில் திருப்தி வேணுமா? நம்ம நீதியா தான் இருக்கணும், தேவனுக்கு பிரகாரமா தான் இருக்கணும். நமக்கு நிறைய பொருளாதாரம் வேணும்னு நினைக்கிறீங்களா? சாந்த குணமா தான் இருக்கணும், பொறுமையா தான் டீல் பண்ணணும் எல்லாத்தையும். நமக்கு வேண்டாங்க, நமக்கு அந்த சண்டை வேண்டாம், நமக்கு அந்த அடிதடி வேண்டாம், நமக்கு அந்த பதிலுக்கு பதில் வேண்டாம். அவன் செஞ்சுட்டான், நான் செஞ்சிடுவேன், அவன் கேட்டுட்டான், நான் கேட்டுருவேன். வேண்டாம். நான் கதை சொல்லலை, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட வந்து நான் ஒப்பிக்கல. நான் வாழ்க்கையில் அனுபவங்களை பார்த்துருக்கிறேன், வாழ்க்கையில் சில கஷ்டங்களை பார்த்துருக்கிறேன், சில தோல்விகளை பார்த்துருக்கிறேன், சில பிரச்சனைகளை பார்த்துருக்கிறேன். அதில் பயணம் பண்ணியிருக்கிறேன், தேவனோடு பயணம் பண்ணியிருக்கிறேன், தேவன் இல்லாமையும் பயணம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வேறுபாடுகள் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். தேவனோடு இருந்தா உங்களை எதிர்ப்பவன் ஒருவனும் இல்லை. தேவன் நம்மோடு இருந்தா நமக்கு எதிரி யாராவது இருக்க முடியுமா? எதிரி இருக்கலாம், ஆனா எதிர்ப்பு இருக்காது. அல்லேலூயா. எதிரிகள் 1000 பேர் இருக்கலாம், அதனால எந்த ஒரு பாதிப்பு வராதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நிறைய பேருக்கு கேள்வி, நான் பொறுமையா இருக்கனே அதனால வெறுமையா இருக்குது. இல்லைங்க, நம்ம பொறுமையா இருக்கிறதுனால தேவன் சும்மா விட மாட்டார், நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது என்ன? தினமும் என்ன காரியம் செய்யணுமோ, தினமும் என்ன வேலை செய்யணுமோ, தினமும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை மட்டும் செய்தால் போதும். அல்லேலூயா.